டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சொன்னாலே பொது தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜிகே எப்படி 100 மார்க்ஸ் கேட்குறாங்களோ அதே அளவு தான் பொது தமிழுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 100 மார்க்குக்கு கேள்விகள் கேட்குறாங்க. ஒரு பெஸ்ட்டு பொது தமிழ் புக்குனா சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கணும். அதில் புது தமிழ் புத்தகம், பழைய தமிழ் புத்தகம், 11th 12th சிறப்பு தமிழ் புத்தகம் எல்லாமே கவர் ஆகிருக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருந்தே எக்ஸாம் எழுதி செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கணும். நம்ம செஞ்ச எக்ஸாமுக்கான விடையை வீட்லேயே நம்மளே சரி பார்க்குற மாதிரியும் இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் நான் இந்த சஜஸ்ட் பண்ணுற இந்த புக்கில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் சொல்லும் பொருளும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இலக்கண குறிப்புகள் இருக்கோ அது எல்லாமே ஒரு தொகுப்பாகவே கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள், அதாவது ஒவ்வொரு சான்றோர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்கும், அதை எல்லாமே தொகுப்பாட்டு கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் சாகித்ய அகாதமி விருது தொடங்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை பேர் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க, அது என்னென்ன புத்தகம் எந்த இயரில் வாங்கியிருக்காங்க, அது உரைநடை நூலா கவிதை நூலா, இது மாதிரியான தகவல்களை ஒரு டேபிளர் கால மாதிரி போட்டு நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 11th 12th தமிழ் புத்தகத்தில் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இருக்கும். அது எல்லாமே தொகுத்து ஒரே செட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பேஜ் வைஸாக நம்ம தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு புக்கை நம்ம படித்தாலே போதும். அதோடு மட்டும் இல்லாமல் இவ்வளவும் நம்ம படித்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கூட நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு வினாத்தாள்களையும் கொடுத்துருக்காங்க. பொது தமிழுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற புக்கு சிவதன்யாவின் தமிழால் வெல்வோம். பொது தமிழ் இது ஃபுல்லாகவே வினா வங்கி தான், கொஸ்டின் பேஸில் தான் இந்த புக்கையே எடுத்திருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் டிஎன் டெட், போலீஸ், எஸ்ஐ எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மொத்தம் இவங்க எடுத்திருக்கக்கூடிய வினாக்கள் 5500 வினாக்கள். நான் நிறைய புக்ஸை நான் படிச்சிருக்கேன், ஆனால் இந்த புக்கு தான் ரொம்பவே பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா கொஸ்டின் வைஸாக, அதாவது சும்மா கொஸ்டின் எடுக்கலாம், லைன் பை லைனாக எடுக்கிறது ஈஸி. ஆனால் டிஎன்பிஎஸ்சி தரத்தில், டிஎன்டெட் எக்ஸாம் தரத்தில், போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் தரத்தில் எடுக்கணும்னா ரொம்பவே கஷ்டம். அந்த அடிப்படையில் தான் இவங்க எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினில் ஒரு கொஸ்டினை நம்ம பார்த்தாலே போதும், அதுலேயே ஒரு 4 கொஸ்டின் அடங்குற மாதிரி தான் அவங்க கொஸ்டினை எடுத்திருக்காங்க. சிவதன்யா பொது தமிழ் வினாவங்கி புத்தகத்தில் இருந்து நடந்து முடிஞ்ச 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறையவே கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்னென்ன கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பக்கம் எண் 7லிருந்தே கேள்வி கேட்டிருக்காங்க. வாயில் இலக்கியம் எனவும் சந்து இலக்கியம் எனவும் அழைக்கப்படுவது எது? ஆன்சர் தூது. இதை அப்படியே நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது தவிர நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் பாருங்கள். பணிலம் என்பதன் பொருள் என்ன? சேக்கிராரின் பெரிய புராணம் பாடலில் பணிலம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சங்கு. அதை அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி. இந்த லைன் அப்படியே கேட்டிருப்பாங்க. விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என குறிப்பிடப்படும் இலக்கியம் எது? ஆன்சர் புறநானூறு. இது அப்படியே கேட்ட கேள்வி. நெக்ஸ்ட்டு, தமிழ் மொழி வடமொழியின் மகளென்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா கால்டுவெல். இதை அப்படியே கேட்டிருக்காங்க. வித் அந்த ஆப்ஷன் கூட மாறலை, அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு, பூக்களை பறிக்காதீர் என்பது எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர் என்பது இவ்வகை தொடர். இது ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி, அதை அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். கட்டளை தொடர். நெக்ஸ்ட்டு, பல மொழிகள் பேசும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாடை மாக்கள். பாடை மாக்கள் என்றால் என்ன? பல மொழி பேசும் மக்கள். அப்படியே கேட்ட கேள்வி. நெக்ஸ்ட்டு, ஒளிப்படி இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? தானியங்கி பனை இயந்திரம் யாரால் உருவாக்கப்பட்டது? தொலைநகல் எடுக்கும் கருவி யாரால் உருவாக்கப்பட்டது? இது எல்லாமே
பொறுத்துகையில் அப்படியே கேட்டிருப்பாங்க. இது வந்து அப்படி அந்த 24, 25, 26 இந்த 3 கொஸ்டினுமே சேர்த்து பொறுத்துகையில் ஒரே கேள்வியாக கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த கூற்றுகளுள் தவறானது எது, இது வந்து அப்படியே கேட்டிருப்பாங்க. இதிலிருந்து மட்டுமே 2 கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. தமிழக அளவில் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் என்ற பெருமையை கன்னிமாரா நூலகத்தை சாரும். இது ஒரு கேள்வியாட்டு கேட்டிருப்பாங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்த நூலகத்தில் மிக பழமையான ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் ஆகும். கொல்கத்தாவில் 1816ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1925இல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இது ஆவண காப்பக நூலகமாகவும் செயல்படுகிறது. இது வந்து புதிய தமிழ் புத்தகத்திலையும் பழைய தமிழ் புத்தகத்தை சேர்த்து எடுக்கப்பட்ட கேள்வி, அப்படியே கேட்டிருப்பாங்க. இனி நெக்ஸ்ட்டு விமலா மல்லிகையை படத்திற்கு சூட்டினாள். இதில் இடம்பெற்றுள்ள ஆகுபெயர் பொருளாகுபெயர். இது அப்படியே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2024 கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. நெக்ஸ்ட்டு முழங்கிசை இமிலிசை இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. இதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது அப்படியே கேட்டிருப்பாங்க. மயில் அகவும் சேவல் கூவும் ஆந்தை அலரும் கோட்டான் பேசும், அதாவது கோட்டான் குளரும். இது வந்து ஒவ்வொரு பறவைகள் அதனுடைய ஒலி மரபுகள், அது அப்படியே கேட்டிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில். இதோட ஆன்சர் எல்லாமே அவங்க வந்து பின்னாடி தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொஸ்டினாக இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஆன்சரை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் வந்து இளங்குமரனார். இது அப்படியே கேட்ட கேள்வி. நெக்ஸ்ட்டு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினமான புயலிலே ஒரு தோணி என்ற நூலினுடைய ஆசிரியர். இவர் வேலைக்காக இந்தோனேஷியா சென்று மீண்டும் இந்தியா திரும்பி வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர். இதை வந்து தனியாகவே கேட்ட கேள்வி. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் யார், தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் வந்து ப. சிங்காரம். இது அப்படியே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இங்கே எடுத்திருக்க கொஸ்டினையே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இது ஒரு தனி கேள்வியாக கூட இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம எடுக்கலாம். புயலிலே ஒரு தோணி என்ற நூலினுடைய ஆசிரியர் ப. சிங்காரம். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் ப. சிங்காரம். இவர் வந்து தன்னுடைய சேமிப்பான எத்தனை லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்விக்காக தானமாக கொடுத்தார்? 7.5 லட்சம் ரூபாய். இவர் வேலைக்காக சென்ற நாடு இந்தோனேஷியா. இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்லேயே கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் இவங்களுடைய ஒரு கேள்வியை கவனமாக படித்தாலேயே அதுலேயே நம்ம வந்து நிறைய ஆன்சரை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான புக்கு தான் இது. டிஎன்பிஎஸ்சி டெட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிறதுக்கு வெளியில் எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த புத்தகமே உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். ஜஸ்ட் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணாலே போதும், அவங்க கொரியரில் உங்கள் வீட்டுக்கு தந்துடுவாங்க.